அன்பர்களே வணக்கம். நாளை ஆடிப்பூரம். இந்த ஆடி மாதத்தில் வரும் பூரத்தில்தான் நம் அம்பிகையின் பிறந்த நாள் வருகின்றது. உயிர்க்கூட்டத்தின் துயர் துடைக்க அம்பாள் பிறக்கின்றாள். அதே நாளில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் துளசி மாடத்துக்கு அருகே நம் பூமாதேவி ஆண்டாளாக அவதரிக்கின்றாள். ஆக சிவ ஆலயங்களிலும் வைணவ ஆலயங்களிலும் கொண்டாடி மகிழும் நாள் இந்த நாள். இந்த சக்தி நிறைந்த நாளில் நாம் அனைவரும் அவர்களை வணங்க, நாமும் ஆன்மீக சக்தியும் மற்றும் சித்த சுத்தியும் உள்ளவர்களாக வாழ ஏற்புடைய நாள் இந்த ஆடிப்பூரமாகும். தந்தையிடம் சொல்வதைக் காட்டிலும் தாயிடம் சொல்கின்ற பொழுது அவள் நம்மை எளிதில் புரிந்து கொண்டு அருள்வாளிப்பாள். தாய் என்றும் கருணை மிக்கவள்தானே. நல்ல வரன் கிடைக்காமல் அல்லல் படும் குடும்பம் ஏராளம். அதிலும் திருமணம் ஆகியும் குழந்தை இல்லா பெருங்குறையால் அந்த பெண்ணின் துயரை யார் துடைப்பது? ஆகையால்தான் இந்த நாட்களை பெண்கள் மிகவும் எதிர்பார்த்திருக்கின்றார்கள். இந்த நாளில் முக்கியமாக பெண்கள் தங்கள் குறை போக ஒரு தாயோடு எப்படி நெருக்கமாக மனம் விட்டு பேசுவார்களோ அதுபோல் அம்பிகையை வேண்டி அவள் அருளை பெறுகின்றார்கள். இந்த அனுபவத்தை பலன் அடைந்தவர்களிடம் கேட்டு பாருங்கள். அதன் உண்மை உங்களுக்கே புரியும். அம்பாளை கொண்டாடி மகிழ்கின்ற பொழுது அவளுக்கு வளையல் மாலை அணிவித்து காப்பிட்டு தன் குறை சொல்லி வேண்டி அவள் திருவடிகளை இறுகப் பற்றுங்கள். பிறகு நாம் படைத்த வளையல்களையும் மற்றும் மங்கள பொருள்களையும் அடுத்த பெண்களுக்கு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருங்கள். தருணம் பார்த்து தாய் அம்பிகை நம்மை காப்பாள். வீட்டிலேயே முடிந்தளவு பூஜை செய்துவிட்டு கோவிலுக்கு முடிந்தால் போய் வாருங்கள். அன்பர்களே, நம் தாயின் பிறந்த நாள் அன்று அவளிடம் நாம் கேட்டுப்பெற சிறந்த தருணம் இந்த ஆடிப்பூரம் என்று சொல்லி இந்த அளவிலே முடிக்கின்றேன். சிவா திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம்.